அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரில் ஹனிகோம் ஃபார்ம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 12 செக்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் ரூஃப் கான்கிரீட் போடலாம். ஷட்டரிங் அண்ட் ஸ்கஃபோல்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சைட்டு க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் ஸ்கஃபோல்டிங்கில் டிஃபார்மேஷன் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். செகண்ட், நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது டிராயிங் ஸ்டடி. அதாவது எங்கெங்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வருது, ஸ்லாப் எட்ஜ் எங்கே முடியுது, அதோட டைமென்ஷன் எல்லாம் என்ன இருக்குன்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்படி ஃபஸ்ட்டே நல்லா டிராயிங்கை ஸ்டடி பண்ணாதான் எங்கெங்கே ஷட்டரிங் தேவையோ அங்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியும். தேர்டு, நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ஷட்டரிங் ப்ராப்பராக அலைன் பண்ணியிருக்காங்களா அண்ட் ஜாயின்ஸ் எல்லாம் டைட்டாக சீல் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். இல்லைனா காங்கிரீட்டில் பால் மட்டும், அதாவது சிமெண்ட் கிரவுட் மட்டும் தனியாக கீழே லீக் ஆகிரும். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரில் ஹனிகோம் ஃபார்ம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஃபோர்த்து செக் என்னென்னா, ஸ்லாபுக்கு கீழே செட் பண்ணியிருக்க ப்ராப்ஸ் அண்ட் ஸ்கஃபோல்டிங் ப்ராப்பராக ஸ்டெடியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் அதோட ஸ்பேசிங்கும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கஃபோல்டிங் தான் முழு லோடையும் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தாங்க போகுது. இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக் இதுதான், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க். பார் ஸ்பேசிங், லேப் லென்த், பைண்டிங் எல்லாம் ஆஸ் பர் டிசைன் தான் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் மெயினாக எங்கெல்லாம் கிராங்க்ஸ் வருதோ அங்கெல்லாம் ப்ராப்பராக ஷியர் ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அப்போ தான் அந்த கிராங்க் ராட்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் லோட்னால கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்புறமா ஈக்குவல் ஸ்பேசிங்கில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ப்ராப்பராக கவர் பிளாக் பிளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கவர் பிளாக்ஸ் தான் ரீபாஸில் எந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 7th செக், ஹூக் இன்ஸ்டாலேஷன். ஃபேனுக்கு, சேன்லியருக்கு, ஸ்விங்ஸ் மாதிரி ஃபர்னிச்சருக்கு தேவையான ஹூக்ஸ் கரெக்டான லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 8th செக், எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ். வயரிங் பைப்லைன், ஃபேன் பாக்ஸ், லைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ரூமுக்கும் கரெக்டான லொக்கேஷனில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் முக்கியமாக டெரஸ்க்கு தேவைப்பட்டால் அதுக்கான ஒயரிங் பைப்ஸையும் இப்போவே செட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா ஃப்யூச்சரில் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக எல்லா ரூம்லேயும் லாஃப்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது நல்லது. அப்புறமா மெட்டீரியல் அவைலபிலிட்டி. கான்கிரீட்டிங் டேக்கு ஒரு நாள் முன்னாடியே சிமெண்ட், கோஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட் எல்லாம் தேவையான அளவு ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷர் ஆகிட்டு இருக்க வேண்டியது வரும். 10th செக், வாட்டர் குவாலிட்டி. கான்கிரீட் மிக்ஸுக்கு யூஸ் பண்ண போகிற தண்ணியோட TDS லெவல் 1500 mg/லிட்டருக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு வேளை போர்வெல் வாட்டர் இம்பேலன்ஸாக இருந்தால் ஆல்ட்ரேட் வாட்டர் அரேஞ்ச் பண்ணுறது நல்லது. 11th செக், கான்கிரீட் மிக்சர் மிஷின் கரெக்டான இடத்துல செட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு மிக்ஸ் ரேஷியோவும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கான்கிரீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக். கான்கிரீட் போரிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்கஃபோல்டிங்கில் எங்கேயாவது டிஃபார்மேஷன் இருக்கான்னு அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் மெட்டீரியல் டைம் மட்டும் இல்லை, நிறைய லேபரோட லைஃபும் இன்வால்வ் ஆகியிருக்கு. அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கான்கிரீட்டிங் எந்த டென்ஷனும் இல்லாமல் போகும். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ஒர்க்குக்கு செக்லிஸ்ட் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரூஃப் கான்கிரீட் போட போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.